சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ஜெயிலர் 2 படம் உருவாகியிருக்கு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் ஏற்றிருக்காரு. மேலும் ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, சுனில், தமன்னா, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பாலகிருஷ்ணா, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் 1 படம் எந்தளவுக்கு வெற்றி என்பது தெரியும். அதே போல் ஜெயிலர் 2 படத்தையும் வெற்றியாக்க வேண்டும் என நெல்சன் தீவிரமாக எடுத்துகிட்டு வராரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுந்தர் சியோட இயக்கத்தில் தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படம் கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக உருவாக போகுது. அருணாச்சலம் படத்தை தொடர்ந்து 28 வருஷம் கழித்து 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கமர்ஷியல் ஃபன் என்டர்டெய்னர் படமாக உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதைத் தொடர்ந்து இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் என்னென்னா, அந்த சுந்தர்சி படத்தை முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசனோடு இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத இந்த தருணத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராஜமௌலி இணைய போகிற படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ராஜமௌலி இப்போ மகேஷ் பாபு நடிக்கும் வாரணாசி படத்தை 2 பாகங்களாக எடுத்துகிட்டு வராரு. இந்த படத்தை முடிச்சுட்டு தான் ரஜினியோட படத்தில் ஜாயின் பண்ணுவார் என சொல்லப்படுகிறது. ஆனால் ரஜினி கமல் நடிக்க போகும் ப்ராஜெக்டை எடுக்க போகிறாரா, அப்படி இல்லைனா தனியாக ரஜினி ப்ராஜெக்டை மட்டும் எடுக்க போகிறாரா என்பது இன்னும் வெளியாகாத விஷயமாக இருக்குது. மேலும் ரஜினிகாந்திடம் அருமையான ஒரு கதையை சொல்லியிருக்காராம். இந்த கதை ரஜினிக்குமே பிடிச்சு போகவே கூடிய விரைவிலே நம்ம 2 பேரும் இணைந்து பணியாற்றலாம். உலக சினிமாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் படம்னா ராஜமௌலியோட ரஜினி எப்போ இணைவார், இந்த பேச்சு தான் மிக பெரும் வைரல் பேச்சாக இருக்குது. மகேஷ் பாபு படத்துடைய வேலைகள் முடிஞ்ச உடனே ரஜினியோட படத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் என நம்ம எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ஓய்வு பெற போகிறார் என தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ராஜமௌலி படத்துடைய லாஸ்டான படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருகிறது. அதனால தான் மிக பிரம்மாண்டமான இயக்குனரான ராஜமௌலியோடு நடிக்கணும்னு சொல்லிட்டு ரஜினி ஆசைப்பட்டாராம். கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஆனால் ரஜினி ஓய்வு பெறக்கூடாது அப்படின்றது தான் ரசிகர்களின் கனவாக இருக்குது. கண்டிப்பாக ரஜினி சினிமாவிலிருந்து ஓய்வு பெற மாட்டார் என்பது தான் பல ரசிகர்களின் விருப்பம். அது கண்டிப்பாக நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினி மற்றும் ராஜமௌலி இணைய போகிற படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.